ஒரு செய்தி என்ன? வரவழைத்த செய்தி என்ன? வாய்த்திருந்து சொல்லுங்கள் சுவாமி. யாரும் ஆண்டு மடிந்து காலமாகிறது. சரி, இருந்தாலும் உலக செஞ்சாரின் ஆனந்த சிகாமணி இந்த வழியாக வந்தார். ஏன் இப்படி அழுது புலம்பிக் கொண்டிருக்கா? என்ன காரணம் என்று கேட்டாய். என் தந்தையார் தாயாரும் ஆண்டு படிந்து சில ஆண்டு காலம் ஆகிறது என்று சொன்னேன். அதற்குறைத்தா உன்னுடைய தந்தையார் மாண்டு படிந்து வையலோகம் சேராமல் சொர்க்கமும் சேராமல் நரகமும் சேராமல் பால் வடிவத்திலே தொங்கிக் கொண்டிருக்கா திருமணம் மன்னா. நான் அந்த வழியாக வரும் பொழுது என்னுடைய மக்கள் மரணத்தில் சொல்லி எனக்கு சரிபோல இவச்சடங்கு செய்து வந்தாள். என்னுடைய சொர்க்கப்பதி ஆத்மா சாஞ்சலி என்று சொன்னார்கள். ஆயிரம் தான் சொன்னாலும் பூமத்தம்பூ மனமாகாது, தலையாகப்பட்டது தங்கமாகாது, சரியாது செய்ய முடியாத காரியமாகப்பட்டது ஒழுக்கமாகாது. அதனால நாரதர் சொன்னதனால் மன வருத்தம் வேண்டாம் சுவாமி. என்னுடைய தம்பிமார்களை அழைத்து கேட்டால் ஒரு யோசனை கிடைக்கும் அல்லவா? அனைவரையும் அழைத்து கேட்கலாம்.